ரேவதி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்ன சார்? இன்னைக்கு பிரசன்டேஷனை நீங்க பண்ண வேண்டாம், நானே பண்ணிடுறேன். என்ன சார் திடீர்னு வந்து நான் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க? என்ன ஆச்சு? இல்ல, நீங்க இன்னைக்கு பிரசன்ட் பண்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, நானே பண்ணிடுறேன். சார் சும்மா இருந்த என்ன நீங்க தான் பிரசன்டேஷன் பண்ண சொன்னீங்க, இப்போ நானே பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. என்ன அவமானப்படுத்துறீங்களா? பேசிட்டு இருக்க இப்ப டைம் இல்லைங்க. பிரசன்டேஷனை நானே பண்ணிடுறேன், மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். தயவு செஞ்சு நீங்க கோவப்படாம அமைதியா இருங்க. என்னடி ரேவதி கோவமா வரா? ஏன் அவ பிரசன்டேஷன் கொடுக்கலையா? எனக்கே ஒன்றும் புரியல. என்னடி, நான் போட்ட பிளானை எம்டிஏ காலி பண்ணிட்டாரு. ரேவதி வசமா மாட்டிப்பான்னு பார்த்தா இவ எஸ்கேப் ஆயிட்டாளே. போச்சு, எல்லாம் போச்சு. இதுக்காக நான் ராத்திரி முழுக்க ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா? என்ன பழி வாங்கணும் தானே என்கிட்ட வேற ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல கொடுத்து படிக்க சொல்லிட்டு இப்போ வேற ஒரு ப்ராஜெக்ட பத்தி பிரசன்டேஷன் கொடுத்திருக்கீங்க. நீங்க இப்படி பழி வாங்க நினைப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏங்க அவசரப்பட்டு வார்த்தையை விடுறீங்க? என்ன எப்பவுமே தப்பா தான் புரிஞ்சுப்பீங்களா? இல்ல சார், இப்பதான் நான் உங்களை கரெக்டா புரிஞ்சிருக்கேன். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நான் கொடுத்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் வேற, நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்க ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் வேற. அதை இங்க பிரசன்ட் பண்ணியிருந்தா எல்லாமே தப்பா இருக்கும். அதுக்காக தாங்க நான் ப்ராஜெக்ட்டை பிரசன்ட் பண்றேன்னு சொன்னேன். சார், அது நீங்க கொடுத்த ஃபைல் தானே, அப்புறம் எப்படி அதுல இருக்கிற ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் மாறும்? முத நாள் லெட்டரை வச்சு அசிங்கப்படுத்துனீங்க, இன்னைக்கு ஃபைல மாத்தி அசிங்கப்படுத்துறீங்க, அப்படிதானே? ஏங்க, நான் கொடுத்த ஃபைல்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்க. சார், தப்பு இல்ல நீங்க பண்ணிட்டு வேற யாரோ பண்ண மாதிரி சொல்லாதீங்க. ஏங்க, நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல. இதை யார் பண்ணாங்கன்னு தாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஏங்க மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன மாப்ள, திரும்பவும் சிஸ்டர் கோவமா போறாங்க? ஃபைல்ல யாராவது லெட்டர் திரும்ப மாத்தி வச்சிட்டாங்களா? ஃபைலையே மாத்தி வச்சிருக்காங்கடா. ஃபைலையே மாத்தி வச்சிட்டாங்களா? என்ன மாப்ள சொல்ற? அன்னைக்கு யாரோ ஃபைல்ல லெட்டர் வச்சதுக்கு ஏன் மேல கோவப்பட்டா. இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஃபைல்ல எல்லா டீடைல்ஸும் மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்கும் நான் தான் காரணம்னு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவமா போறா. எப்போதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க போறான்னு தெரியல. என்ன மாப்ள, உனக்கு எதிராக யார் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க? கம்பெனியவே இப்பதான் வாங்கியிருக்கோம், அதுக்குள்ள உனக்கு யார் இங்க எதிரி இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மாப்ள. இவ்வளவு பேர்ல நம்ம யார் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், எல்லாரையும் எப்படிடா சந்தேகப்பட முடியும்? இதை வேற மாதிரி தான்டா விசாரிச்சு கண்டுபிடிக்கணும். மாப்ள, இந்த பிரச்சனையை வளர விடக்கூடாது, சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா சிஸ்டர் உன்னை வெறுத்தாலும் வெறுத்துருவாங்க. அந்த அளவுக்குலாம் போக விட மாட்டேன்டா. அதுக்குள்ளது யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். அம்மா சொன்னாங்கன்னு திரும்ப இங்க வந்தா இந்த எம்டி பழி வாங்க தான் பாக்குறாரு. இவரே ஒரு ஃபைல கொடுப்பாரா, அப்புறம் அவரே அது தப்பான ஃபைல்னு சொல்லி நான் அசிங்கப்படுத்துவாராம். என் நிலைமை எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. என்ன மாப்பிள்ளையோட அத்தை இங்க வந்திருக்காங்க, இவங்க எதுக்கு திடீர்னு இங்க வந்தாங்க? என்ன பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. அப்படியே உள்ள போயிடலாம். மாப்பிள, ஆபத்து ஆபத்து. என்னடா ஆபத்து? மாப்பிள, அத்தை வந்திருக்காங்க. மாப்பிள, உங்க அத்தை வந்தா எனக்கு என்னடா ஆபத்து? ஐயோ, ஏன் அத்தை இல்ல மாப்பிள, உன் அத்தை வந்திருக்காங்க. தெரியும். தெரியுமா? எப்படி? ரேவதி வந்து சொன்னா, மயிலும் ஃபோன் பண்ணி சொன்னாரு. மாப்பிள, சிஸ்டர் என்ன சொன்னாங்க? அவங்க அம்மா என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களாம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, அவங்க உன்னை பார்க்கணுமா? மாப்பிள, கதையே கந்தலாயிடுமே.
அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. பதறாத, பார்த்துக்கலாம். என்ன மாப்பிள்ள விளையாடுறியா? எப்படி இவங்களை சமாளிக்கிறது? நான் எங்கடா விளையாடுறேன்? மேலே இருக்கிறவன் தாண்டா விளையாடுறான். நான் ஒன்றும் சமாளிக்க போகிறதில்ல, ஆ? நீ தான் சமாளிக்க போகிற. என்னது? நான் சமாளிக்கணுமா? ம். என்ன மாப்பிள்ள தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் அத்தை மட்டும் என்ன பார்த்தா துப்பாக்கிலேயே சுட்டு என்ன பலி கொடுத்துருவாங்க. மாப்பிள்ள எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல மாப்பிள்ள, அதுக்குள்ள என்ன மேலே போக சொல்றியா? டேய், உன்னை யாரா என் அத்தையை சமாளிக்க சொன்னா? இப்ப நீ தானே மாப்பிள்ள சமாளிக்க சொன்ன. நான் உன்னை சமாளிக்கணும்னு சொன்னது ரேவதிய. ஆ? ரேவதி சிஸ்டரியா? இதை விளக்கமா சொல்ல வேண்டியதானே? டேய், நீ ரேவதி அத்தை கூட உள்ள வராம மட்டும் பார்த்துக்க, அது போதும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி மாப்பிள்ள, சிஸ்டரை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், நான் செய்கிறேன் சார். தேங்க்யூ காயத்ரி, தேங்க்யூ. அப்பா, எப்படியோ சமாளிச்சாச்சு. மேடம், உங்களை எம்டி சார் வர சொல்றாங்க, போய் பாருங்க. ரேவதி, எம்டி வர சொல்லிருக்காரு, வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆ சரிம்மா. மேடம், லாஸ்ட் வீக் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை, அது என்னன்னு வந்து பாக்குறீங்களா? நான் எம்டி ரூம் வரைக்கும் போறேன், போயிட்டு வந்து பார்க்கட்டுமா? இல்ல மேடம், கொஞ்சம் அர்ஜென்ட்டு, நீங்க உடனே கொஞ்சம் பார்க்கணும். அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் உடனே ரிப்போர்ட் வேணும்னு சொல்றாரு. மா, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு, நான் இப்ப பார்த்தாகணும். நீங்க மட்டும் போய் எம்டியை பாருங்க. சரி, நான் போய் பார்க்கறேன், நீ வேலையை பாரு. சரிம்மா. ம். வாங்க. ம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், உள்ள வாங்க. வணக்கம் சார், நான் ரேவதியோட மதர். என் பேரு சாமுண்டீஸ்வரி. நான் திருப்புலானி ஊர் தலைவரா இருக்கேன். எல்லாம் தெரியும். உங்க பொண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? ஆமா சார், நாளைக்கு என் பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு நாள் லீவ் வேணும். அவ இப்பதான் இங்க வேலையில ஜாயின் பண்ணிருக்கா. உங்ககிட்ட லீவு கேட்க அவ தயங்குறா, அதான் நான் கேட்கலான்னு வந்தேன். நல்ல விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு தயங்கணும்? தாராளமா லீவ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம் சார். அந்த சடங்குக்கு நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். உங்களை இன்வைட் பண்றதுக்காக தான் வந்தேன். அது கொஞ்சம் கஷ்டம். நாளைக்கு எனக்கு அமைச்சரோட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சாரி, என்னால வர முடியாது. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்க முகத்தை கொஞ்சம் பார்க்க முடியுமா?